அந்த சமாச்சாரம் சொல்கிறது ஒன்றும் இல்லை, லவ், ரொமான்ஸ், இந்த கிளாமர் அதெல்லாம் அவர் மீன் பண்ணுறாரு. அந்த வயசுலேருந்தே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எனக்கு ஒரு நேச்சுரல் கனெக்ஷன், ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் அப்படின்னு. என்னங்க சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லுங்க, பயப்படாதீங்க. அவங்க ஜெயா மேடம் ஏதோ சொன்னாங்க, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய கனெக்ஷன். இல்லை இப்போ மூவியில் வந்து எல்லாருக்குமே ஜெயம் ரவி இல்லை வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்ற அந்த டைட்டில்ஸ்லாம் இருக்குது. சாருக்கு மட்டும் பாக்யராஜ்ன்றது வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதனால அவருக்கு மேபி லவர் பாய் ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வரல. பட் அதுக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன் சார், உங்களுக்கு எதாவது வரணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, அதெல்லாம் பாசிட்டிவாக. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் பற்றி பேசினாங்க, நண்பர்கள் பற்றி பேசினாங்க, அப்புறம் பிள்ளைகள் பற்றி. எல்லா ரிலேஷன்ஷிப்புமே, அதாச்சும் பெற்றோர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் எல்லாமே வந்து அதை ஒன்றும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மாற்ற முடியுமா? இல்லை உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? பிள்ளைகளை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க, ஓ பிறந்தாங்க கொஞ்சம் எல்லாம் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. முக்கியமான ரிலேஷன்ஷிப் தான், அதில் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. தேர் இஸ் ஒன்லி ஒன் வே. அப்பா அம்மானா அப்பா அம்மா அவங்களை நீங்கள் நேசிக்கணும், அவங்க உங்களை நேசிப்பாங்க, அவ்வளோதான். தேர் இஸ் நோ மேஜிக் தேர். ஆனால் லவ்வருன்ற ஒரே ரிலேஷன்ஷிப், காதலி, நீங்கள் காதலிச்சு பாருங்கள் தெரியும். ஒரு நிமிஷமும் நெஞ்சு தொழிலுங்க அவங்ககிட்ட பேசும்போது, ஒரு நிமிஷமும் அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோன்னு சொல்லி யூ ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள். இட் இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள், ரொமான்டிக் அண்ட் அது என்ன சொல்ல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் புரியும். இப்போ வந்து இவங்க வந்து இப்போது ஜெயா மேடம் சொன்னாங்க, குழந்தைங்களை வந்து முத்தம் கொடுக்கும்போது ஒரு போதை இருக்கும். இல்லைன்னு சொல்லலை, பெற்றோர்களுக்கு ஒரு போதை இருக்கும். அதே முத்தத்தை காதலிக்கிட்ட இருந்து வாங்கி பாருங்க கண்ணா, அதுக்கு எஃபெக்டே தனி.